உடம்புல இருக்கிற தேவையில்லாத கொழுப்பு கரைச்சி தொப்பையை குறைக்கும், உடம்பை நல்லா வலுவாக வச்சுக்கும். இதுக்கெல்லாம் இந்த கொள்ளை வந்து சேர்த்துக்குங்க. குழந்தை குட்டியை கொள்ளை விரும்பி சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. யார் வேணாலும் சாப்பிட்லாம், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். நீங்கள் கொள்ளை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். கொள்ளை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். கொள்ளை சுத்தமாக தான் இருக்குது. ரெண்டு கப்பு கொள்ளு போட்டுக்கலாம். ரெண்டு பூணு உளுந்து போட்டுக்கலாம். உளுந்து கொஞ்சம் போட்டோம்னா வடை வந்து பொறு பொருன்னு இருக்கும். தண்ணி ஊற்றி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சுத்தம் பண்ணிக்கணும். கல் இருக்கு, அரிசி எடுத்துக்கலாம். இப்படி நல்லா இப்படி அரிச்சோம்னா கல் அடி நின்றுக்கும். எத்தனை கல் இருக்குன்னு பாரு. நல்லா வெங்கலிச்சங்கல்லாவே இருக்குது. இதெல்லாம் கல் தான். இத்தனை கல், 2 கப்பு கொள்ளுக்கு எவ்வளோ கல் இருக்குதுன்னு பாரு. கொள்ளு பருப்பு ஊற வேணுங்கிறதில்ல, அப்படியே தண்ணியில் கழிஞ்சி போட்டு ஆட்டினா மறக்குன்னு நல்லா மஞ்சிக்கு ஊற வேணுங்கிறதில்ல. கொள்ளை கொட்டி ஆட்டிக்கலாம். தண்ணி தொழிச்சு ஆட்டிக்கலாம். ரெண்டு துண்டு இஞ்சி, 30 பல்லு பூண்டு, 1.5 பூண்டு சோம்பு, 1 துண்டு பட்டை 2 முறிச்சு விட்டேன். அப்படியே ஆட்டி எடுத்துக்கலாம். நல்லா மறக்க ஆட்டி எடுத்துக்கிறேன். மிளகாய் போய்க்கோட்டா, வரமிளகாய் 4 காய், போதுமான உப்பு. ஆட்டு நல்லா தண்ணி தெளிச்சு ஆட்டினோம்னா நல்லா மஞ்சிக்கு. கொஞ்சம் கெட்டியாகவே ஆட்டுங்க. இப்போ தான் திங்கிறதுக்கு அது இதுன்னு நிறைய வந்துடுச்சு. அன்னைக்கெல்லாம் வந்து கொள்ளு, நரிப்பயிறு, தட்டைக்கொட்டை, அவரைக்கொட்டை, அன்னைக்கு இதுதான்
இன்றைக்கெல்லாம் திங்கிறதுக்கு எத்தனையோ சாமானம் வந்துடுச்சு. இதுலேயே நாங்கள் இனிப்பும் பண்ணிக்குவோம், காரமும் பண்ணிக்குவோம், உடச்சி போட்டு சோறு ஆக்கிக்குவோம், எல்லாத்துக்குமே அதே பயன்படுத்திக்குவோம். அந்த தண்ணி எடு, கொஞ்சம் மிளகு ஊற்றலாம். இன்றைக்கெல்லாம் பாலும் பருப்பும் ஏகப்பட்டது சாப்பிட்றதுக்கு வந்துருக்குது விதவிதமாக. எங்களுக்கெல்லாம் இதுதான் அன்னைக்கு விதவிதமாக வந்து என்ன பண்ணுறது, அன்னைக்கு சத்து இன்றைக்கி இல்லையே. அன்னைக்கு கொள்ளு கொடுங்காயெல்லாம் தெங்கங்காட்டி அன்னைக்கு சத்து வேறு, நீத்து சத்து வேறு. எல்லாமே வந்து தோக்கான வெள்ளைக்கோழி ஆட்டம் ஆகிட்டாங்க. மொது மாவு பேர் எப்படி எவரியாதுங்க. அப்படியே ஆட்டிக்கிட்டே இருந்தால் மஞ்சிக்கு நல்லா நெவுன்னு ஆட்டணும். நீங்கள் முச்சில் போட்டு ஆட்டிக்கலாம். நல்லா கம்மன்னு மணக்குது, நல்லா மஞ்சிக்கிடுச்சு. இந்த அளவுக்கு மஞ்சள் வடிச்சிக்கலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் மஞ்சள் வடிச்சிக்கலாம். மஞ்சி வச்சு அண்ணா படி வெங்காயம் தாரி சரியாயா வடிச்சிக்கலாம். 2 கப்பு கொள்ளு தான். மாவு பேர் எவ்வளோ ஊரியாக இருக்குது. வடை அதே மாதிரியா பொறு ஊரியாகும். கண்ணே ஆயா வெங்காயம் அரிஞ்சிப்பிட்டு சட்டி அடுப்பு மேலே வைக்கிட்டா. ஐயாயா இது நல்லா அடுப்பு பற்ற வச்சு வச்சுக்கலாம். சரியாயா. தம்பி அந்த எண்ணெய் எடுத்தா. எண்ணெய் நல்லா காயிட்டு மாவு பிறஞ்சு எடுத்துக்கலாம். அரிஞ்சு வச்ச பெரிய வெங்காயம் 2 கப்பு. பெரிய வெங்காயம் 2 கப்பு. பொடி நறுக்கி வச்ச கருப்பெல்லாம் தலை 1 கப்பு. நறுக்கி வச்ச கொத்தமல்லி தலை 1 கப்பு. நல்லா கொட்டி பிணைஞ்சிக்கலாம். நீங்கள் வேணுமுன்னா பச்சை மிளகாய் போட்டுங்க. நான் வரமிளகாய் தான் போட்டுக்கிறேன். இந்த வெய்ய காலத்துக்கு பச்சை மிளகாய் போடல, வரமிளகாய் தான் போட்டுக்கிறேன். இந்த வெய்ய காலத்தில் பச்சை மிளகாய் சேர்த்துக்க, நாங்கள் வரமிளகாயே சேர்த்துக்கோ. காரம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். வெய்ய ஓவரு. கண்ணு மாவு சேராப்புக்கு எடுத்துட்டா ஒரு ரவுண்டு போடலாம். மாவு சோடாப்பு கொஞ்சோண்டு ஒரு ரவுண்டு போடுறேன். நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சி போச்சான்னு கொஞ்சம் மேலே போட்டு பார்க்குறேன். காஞ்சி போச்சு. நீங்கள் வேணுமுன்னா பெருசாக கூட போட்டுக்கலாம். நான் சின்னதாக தான் போடுறேன். இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். தவா இருக்கண்ணே. சரியா திருப்பிடு. அடுப்பை கடக்காக வச்சு நல்லா வேக விட்டு எடுத்துக்கணும். அடுப்பு விரசலாக வச்சிங்கன்னா உள்ளே வேகாது, வெளியே கறி போயிடும். நல்லா நிறைய அடைஞ்சிருச்சு. எடுக்கண்ணே. சரியா இதே மாதிரி போட்டு எடுத்துக்கணும்.
ஆயா எப்படிக்காரே இங்கே வாயா, உப்பு இருக்குதா நான் தின்னு பாருங்க. கழிச்சிடு, அதை முன்ன படுத்திடும் கழிச்சிடு. நல்ல வேக எப்படி மணக்குதுன்னு பாரு. அதான் சரியா உப்பு வேணால் துளி வேலை போடுங்க. சரி சரி கொண்டாட உப்பு தம்பி, தூள் உப்பு கொண்டா சார். அதான் அதான் உப்பு தெரியாமா கொஞ்சம் போட்டு பண்ணிக்கலாம். அதை கலச்சி எடுத்துக்கலாம். தம்பி பள்ளிக்கூடத்துக்கு போட்டு போ சாமி வரியா. கொண்டி பசங்களுக்கு கொடு, பக்கத்தில் இருக்கிற பசங்களுக்கும் கொடு. சாப்பிட்டு பசங்க கடத்தில் போட்டு இந்த சாப்பிட்டு போ. நீ கழிச்சிடு. எப்படி எப்படி சாமி இருக்குது? சூப்பராக இருக்குதாயா. சரி சாப்பிடு. இந்த அளவுக்கு வந்தால் எடுத்துக்கலாம். நம்பாவும் கறிக்கிட்டாருங்க, இந்த மாதிரி எடுத்தால் போதும். அதை போட்டுதான் இடாத. கொல்லு வடை ரெடி, வாங்க சாப்பிட்லாம். கொண்டாங்க இந்தாயா கொண்டாங்கப்பா. கொள்ளு வடை சூப்பராக இருக்குதுங்க. சூப்பராக இருக்குதா? இந்த இந்த பொண்ணு இந்தாயா. போடுன்னு நல்லா பொறுப்பாக ருசியாக இருக்குது. நல்ல நல்ல மெது மெது நல்லா இருக்குதுல்ல? இருக்குதுங்க, பொறுப்பாக இந்த பொண்ணு கொள்ளு கூட சூப்பராக இருக்குதாயா. சூப்பராக இருக்குதா? சரி இந்த கண்ணே கொண்டாமா. சூப்பராக இருக்குதா? நல்லா காரம் காரமாக நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. கொள்ளு வடை சூப்பராக இருக்குதுமா. கொள்ளு வடை சூப்பராக இருக்குதா? நல்லா பொறு சூப்பராக இருக்குது. சரி நான் சாப்பிட்றேன், நீங்கள் வாங்க சாப்பிட்லாம். அப்படி மெது 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 இருக்குது, அப்படி பஞ்சாட்டம் இருக்குது. நல்ல வாயில் போட்டு நல்லா பஞ்சாட்டம் போகுது. பொறுன்னு இருக்குது, நல்ல ருசியாக இருக்குது. கொள்ளு வடை சாப்பிட்டா நம்ம நல்லது. இந்த மாதிரி நீங்களுமே அடிக்கடி செஞ்சு குழந்தை குட்டிகளுக்கும் கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. நல்ல இரும்பு சத்து கிடைக்கும். எலும்பு நல்லா வலுவாக இருக்குது, உடம்பும் வலுவாக இருக்குது. இந்த கொள்ளு அடிக்கடி சேர்த்திங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். எல்லா தானியத்தையுமே நல்லா சேர்த்திக்கணும்.